மேடம் வணக்கம் மேடம். என் பேர் ரமேஷ். நான் லாஸ்ட் மந்த் உங்ககிட்ட இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தேன். என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பாக்டீரியாவை பற்றி ஒரு நல்ல புரிதல் இருந்ததுங்க மேம். அதுக்கப்புறம் நான் 2-3 தாட்டி உங்ககிட்ட இந்த நீலப்பச்சை பாசியோட ஃபோட்டோ எடுத்து டவுட்லாம் கேட்டிருந்தது நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் அதை நிறைய பேத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மற்ற பாக்டீரியாவோட லைஃப் எப்படி, கரைசல் எப்படி தயாரிக்கிறது, அந்த கோகோ பிட்டில் இந்த நீலப்பச்சை பாசியோட எஃபர்ட், இதெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பயிருக்குமே இந்த சைனோ பாக்டீரியா நீலப்பச்சை பாசி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு தெளிவாக கிடைச்சது. வருங்காலங்களில் நான் பயன்படுத்தி நிச்சயமாக பார்க்க போகிறேன். இப்போ நான் நெல் போட்டிருக்கேங்க மேம். அதில் ஏற்கனவே நீலப்பச்சை பாசி இருந்ததுனால ரிசல்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் இந்த வீடியோ நோட்டே போடுறாங்க மேம். மற்ற விவசாயிகள் உங்ககிட்ட இதை பார்க்குறப்ப இந்த ஓப்பன் மைண்டடாக சயின்டிஃபிக் டேமாக கற்றுக்கணும்னு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நிறையா கற்றுக்கலான்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு அந்த சைனோ பாக்டீரியாவும் நீலப்பச்சை பாசியும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சது, நீங்கள் டெவலப் பண்ணுற கல்ச்சரை காட்டினது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேம். நான் இப்போ என்னோட நெல்ல வயலுக்கு அப்புறம் நான் இதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஐடியாவாக இருக்குங்க மேம். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ மேம்.